உபய லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், அதே போல் மீன லக்னம். அப்போது இந்த 1, 4, 7, 10 அப்படின்னு சொன்னாவே அது ஒரு அதிர்ஷ்ட கேந்திரம். அப்போது தரலக்னக்காரங்களுக்கு எப்பயுமே நிலையாக இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பாதகாதிபதி என்ன பண்ணுவார்னா எல்லாம் அளவுக்கு அதிகமான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அதை அந்த தசாபதி முடியறதுக்குள்ளார பிடிங்கிட்டு போயிடுவார். அதே போல் இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாணவர் ஜோதிட ஆதித்யா லோகநாதன் ஐயா அவர்கள் 12 லக்னம் இருக்கும். எல்லாத்துக்குமே தெரியும், மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் 12 லக்னம். பாதகாதிபதிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த 12 லக்னத்துக்காரங்களுக்கும் இந்த பாதகாதிபதி முதல்ல என்ன செய்யும், அப்படி பாதகாதிபதி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட்டு, அதாவது பரிகாரம் என்ன பண்ணுனா ஒரு தற்காப்புக்காக பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கக்கூடிய அழகான ஒரு விஷயத்தை தான் பேச வந்திருக்காரு. நம்ம லோகநாதன் ஐயா அவர்களை பேசுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என்னுடைய குருநாதர் எனக்கு ஜோதிடம் மற்றும் வாஸ்து கற்றுக் கொடுத்த வாஸ்து சாம்ராட் பரணி பாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து என்னுடைய குலதெய்வத்தின் அருளாசியோடு நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 42வது கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் வருக வரவேற்று நம்முடைய நிர்வாகிகள் மற்றும் இங்கே வந்திருக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரையும் வருக என வரவேற்று இன்றைக்கி ஐயா எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா பாதகாதிபதி. அப்போ அதாவது ராசி கட்டத்தில் இருக்கிற 12 லக்னங்களுக்கும் ஒவ்வொரு கிரகம் பாதகாதிபதியாக இருக்கும். அந்த பாதகாதிபதி என்ன செய்வார், எந்த மாதிரி தசாபுத்தியில் அந்த பாதகாதி கிரகம் நமக்கு கெடுதலை செய்யும், அதற்கு என்ன பரிகாரம் அப்படின்ற ஒரு தலைப்பு. 12 லக்னங்கள், அதாவது 12 லக்னத்தை சரம், சிரம், உபயம் அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த சரம் லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1, 4, 7, 10. அதே ஸ்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2, 5, 8, 11. அதே உபயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3, 6, 9, 12. இந்த 1, 4, 7, 10 அப்படின்னா மேச லக்னம், கடக லக்னம், துலா லக்னம், மகர லக்னம். அதே போல் 2, 5, 8, 11 அப்படின்னா ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். அதே போல் உபய லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், அதே போல் மீன லக்னம். அப்போது இந்த 1, 4, 7, 10 அப்படின்னு சொன்னாவே அது ஒரு அதிர்ஷ்ட கேந்திரம். அப்போது இந்த பாதகாதிபதி அப்படிங்கிறது இந்த சர லக்னங்களுக்கு பாதகாதிபதி அப்படிங்கிறது அந்த லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 11வது இடம் அந்த கிரகம் பாதகாதிபதி. அதே போல் ஸ்திரம் லக்னம் என்று சொல்லக்கூடிய 2, 5, 8, 11 லக்னங்களுக்கு அந்த லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 9ஆம் இடமும் அந்த கிரகமும் பாதகாதிபதி. அதே போல் உபய லக்னம் அப்படின்றதுக்கு அந்த லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 7ஆம் இடம் அந்த கிரகம் பாதகாதிபதி அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த சரலக்னமான 1, 4, 7, 10க்கு 11ஆம் இடம். அப்போது உதாரணமாக மேச லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய 16ஆம் இடம் சனி. அப்போ அதுவே 10ஆம் இடத்துக்கும் அவர் தான். அப்போ இந்த பாதகாதிபதிகள் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் கட்டாயமாக அதனுடைய தசாபுத்திகளில் கெடுதலான பலன்களை செய்வார். அப்போது சரராசிக்கு என்ன பண்ணுவார்னா அந்த சர லக்னத்திற்கு 1, 4, 7, 10னா முன்னையே சொல்லிட்டோம் நம்ம அதிர்ஷ்ட கேந்திரம். அப்போது இல்லாத ஒன்றை திடீர்னு கொடுக்கறது தான் அதிர்ஷ்டம். அப்போது அந்த பாதகாதிபதியோட தசாபுத்தி நமக்கு நடக்கும்போது அந்த பாதகாதிபதி என்ன பண்ணுவார்னா அந்த பாதகாதிபதி அந்த கிரகத்துக்கு உண்டான காரகத்துவத்தையோ இல்லையோ அந்த பாதகாதிபதி அமர்ந்த இடத்தினுடைய காரகத்துவையோ நமக்கு அளவுக்கு அதிகமாக அதை சார்ந்த பொருளாதாரத்தையோ அதை சார்ந்த அகம் சார்ந்த விஷயங்களையோ நமக்கு அளவுக்கு அதிகமாக கொடுத்து அந்த தசாபுத்தி முடியறதுக்குள்ளார அதை 0 ஆக்கிடுவார். அப்போது உதாரணத்திற்கு மேச லக்னம் 11ஆம் இடத்து அதிபதி தான்
பாதகாதிபதி. அப்போது கும்பம் அதனுடைய அதிபதி சனி. அப்போது அந்த மேச லக்னத்துக்கு உதாரணமாக 6ஆம் இடமான கன்னியில், அதாவது புதனோட வீட்டில் சனி இருந்தார் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா, புதன்னா கம்யூனிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம், தகவல் தொடர்புன்னு கூட எடுத்துக்கலாம். கம்யூனிகேஷன் புதன் சார்ந்த விஷயங்கள். அப்போது 10ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதை சார்ந்த விஷயங்களை நம்ம ஒரு தொழிலை செய்யும்போது அந்த வேலையாட்கள் மூலியமாகவோ இல்லை அந்த 6ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் வம்பு வழக்கையோ கொடுத்து அதில் நம்ம வெற்றி பெற முடியாத அந்த நம்ம சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தும் பறிபோறக்கூடிய சூழ்நிலை. அதாவது பாதகாதிபதி அந்த பாதகம் என்ன கிரகமோ அதுக்குண்டான காரகத்துவத்தையும், அப்போ சனினா வேலையாட்கள், அப்போ அவர் அந்த 10ஆம் இடத்தான தொழிலை வேலையாட்கள் மூலம் வச்சு செய்யும்போது அந்த வேலையாட்களால் ஏமாற்றப்படலாம். இல்லை வேலையாட்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறனாலையோ இல்லை அந்த தொழிலுக்கு கடன் வாங்கி அந்த தொழிலை நடத்துறனாலையோ அந்த மேற்கொண்டு அவர் தொழிலை நடத்த முடியாத அந்த கிரகம் அந்த பாதகத்தை செய்துவிடும். இது அதே மாதிரி சிர லக்னம். அப்போ உதாரணத்திற்கு ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 9ஆம் இடம், அதுக்கும் மகரம் வரும், அதனோட அதிபதியும் சனி. அப்போது அந்த சனி பகவான் என்பது ஒரு தடையை தாமதத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போது அந்த சிரராசிங்கிறது ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் அன்றாட தேவைக்கு உண்டான பணம். அப்போது அந்த தசாபுத்தி நடக்கும்போது, பாதகாதிபதியோட தசாபுத்தி நடக்கும்போது அந்த ஜாதகருக்கு அன்றாட பண தேவைக்கே அல்லல் படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். இல்லைன்னா அந்த அளவுக்கு அதிகமான நமக்கு அந்த வீடு வண்டி வாகனம் மூலியமாக நம்ம ஒரு முதலீடு பண்ணுற மாதிரி கொடுத்து அதில் நமக்கு பாதகத்தை உண்டு பண்ணிவிடுவார். இந்த மாதிரி ஒரு பாதகாதிபதி என்ன பண்ணோன்னா அதனோட தசாபுத்தி காலங்களில் நமக்கு பாதகத்தை பண்ணுவார். அதே மாதிரி இந்த பாதகாதிபதிகள் 6, 8, 12 மறைஞ்சிட்டாலோ இல்லது புஷ்கர நவாம்ஸ்கம் என்று சொல்லக்கூடிய பாதங்களில் இருந்துட்டாவோ அதனுடைய கெடுபலன்கள் குறையும். அதே போல் இந்த பாதகாதிபதி நம்முடைய சுய ஜாதகத்தில் கோச்சார சனி பகவான் அல்லது ராகு கேது நம்ம பாதகாதிபதியோட மேலே பயணம் செய்ய போகிறப்பையோ இல்லை நம்ம பாதகாதிபதியோட கட்டத்தை, இப்போது மேச லக்னத்துக்கு 11ஆம் இடம்னா 11ஆம் இடத்துல கும்பத்தின் மேலே சனி பயணம் செய்யும்போதோ இல்லை நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல அந்த கோச்சார சனி பகவான் பயணம் செய்யும் போதோ இல்லை அந்த சனி பகவான் கோச்சார சனி பகவான் நம்மளுடைய பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகத்தின் மேல் பார்வையை இருக்கும் காலகட்டங்களில் அந்த பாதகத்தை அதிகமாக உண்டு பண்ணுவார். அப்போது இந்த சரலக்னக்காரங்களுக்கு எப்பயுமே நிலையாக இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பாதகாதிபதி என்ன பண்ணுவார்னா எல்லாம் அளவுக்கு அதிகமான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அதை அந்த தசாபத்தி முடியறதுக்குள்ளார பிடிங்கிட்டு போயிடுவார். அதே போல் சிர லக்னம் அப்படிங்கிறது இருக்கும், ஆனால் அது ஒரு துன்பத்தோடு போயிடும். ஏன்னா அது 2, 5, 8, 11. அப்போ அந்த 2, 5, 8, 11 கேபி ஜோதிடத்தில் இன்ப கேந்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ அது துன்பத்தோடு கலந்த இன்பத்தை கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த உபய லக்னத்திற்கு என்னன்னா வரும் போகும். அப்போது அந்த நம்ம இது இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சா அந்த விஷயம் நமக்கு கிடைக்காது. இது இல்லாமல் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சோம்னா அதை நமக்கு கொடுத்து அந்த துன்பத்தை கொடுத்து விடும். அப்போது இந்த சரலக்னத்திற்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி, சிரலக்னத்திற்கு 9ஆம் இடம், உபய லக்னத்திற்கு 7ஆம் இடம். அப்போது அந்த பாதகாதிபதி நின்ற இடத்தோட காரகத்துவம் சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி அந்த பாதகாதிபதியோட கிரகத்தை சார்ந்த பிரச்சனை அப்படின்னு இருக்கும். அப்போது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய பாதகாதிபதி சூரியன் கிரகமாக இருந்துட்டால் நம்மளுடைய அந்த ஜாதகருக்கு அந்த தசாபுத்தி நடக்கிறப்போ தந்தை சார்ந்த உறவுகளையோ இல்லை சந்தை சேர்த்து வச்ச சொத்துக்களையோ அழிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துடும். அதாவது தந்தையோட சொத்தை நம்ம அழிச்சிருவோம் அப்படின்றது அந்த ஜாதகருக்கு அந்த தசாபுத்தி நடக்கும்போது, பாதகாதிபதி தசா இருக்குன்னா சந்தையோட உறவு விட்டு போகும், இல்லைன்னா அவர் சேர்த்து வைத்த சொத்துக்களை அழிக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ அந்த தசாபுத்தி நடக்கும்போது
அந்த தசாபுத்தி நடக்கும் காலங்களில் தந்தையோட சொத்துக்களை தன் பெயருக்கு எழுதி வைப்பதோ, அந்த சொத்துக்களின் மூலம் ஒரு முதலீடுகளை உருவாக்கி ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பதையோ தவிர்க்க வேண்டும். அதே போல் சந்திரன், அதாவது பாதகாதிபதி சந்திரனாக வந்துவிட்டால் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவிலே விரிசல் ஏற்படும். அதே போல் அவருக்கு உணவு சார்ந்த விஷயங்களில் ஒரு நோயை உண்டாக்கி அதன் மூலம் மருத்துவ செலவுகளை உருவாக்கிவிடும். அதே போல் செவ்வாயாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர், அந்த பாதகாதிபதி கிரகம் தசாபுத்தி நடக்கும் வேளையில் செவ்வாய் அப்படின்னா சகோதர உறவுகளால் ஒரு பிரிவையும், அந்த ஜாதகருக்கு இதுவரைக்கும் கிடைக்காத இடங்கள்லாம் கிடைக்கிற மாதிரி வந்துட்டு கடைசியில் அந்த நிலம் திரும்ப விற்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது நம்ம வாங்கின ரேட்டுக்கு விற்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதாவது அந்த பாதகத்தை கொடுத்து விட்டு செல்லும். அதே போல் புதன் அப்படின்னா அந்த இளம் வயதில் வந்தால் அந்த குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களையும், வயது முதிர்ந்தவர்களுக்கு நரம்பு சார்ந்த விஷயங்களையும், மாமன் வழி உறவு முறைகளில் ஒரு வருத்தத்தையும் உண்டாக்கிவிடும். அதே போல் குரு பகவானாக இருந்தால் அந்த ஜாதகர் குழந்தை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு வருத்தத்தையும், அந்த குழந்தை பிறந்தோடனே இறக்கிறது, இந்த மாதிரியான இருந்தும் அதனுடைய இழப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்களையும், பெரும் பணம் பொன் பொருள் இதெல்லாம் விற்று அதன் மூலம் பாதகத்தை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளையும், அதே போல் சுக்கிரன் அப்படின்னா அந்த பாதக கால தசா காலங்களில் வீடு வண்டி வாகனங்களை கொடுத்துவிட்டு அதன் மூலம் ஒரு பெரிய இழப்பையும், மனைவியின் மூலம் ஒரு பிரிவு ஒரு வருத்தங்களை ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் சுக்கிரனாக இருந்தால் அந்த பாதகாதிபதி அந்த காலகட்டங்களில் அந்த உண்டான பாதகத்தை செய்து விடுவார். அதே போல் சனி பகவானாக இருக்கும் பட்சத்தில் ஒரு தொழில் செய்து அந்த வேலையாட்களின் மூலம் ஒரு வருத்தங்களையும் வேதனைகளையும் தரக்கூடிய சூழ்நிலையும், அதன் மூலம் நமது தொழில் நஷ்டங்களையும் ஏற்படுத்தி விடுவார். அதே போல் வயதானவர்களாக இருந்தால் நம் உடம்பில் முழங்காலுக்கு கீழ் இருக்கக்கூடிய மூட்டு பாதங்களை சம்பந்தமான விஷயங்களில் அடிபடுதலோ, அதன் மூலம் நம்முடைய உடலில் ஒரு உடல் அங்கீனங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ராகு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த தசாபுத்தி காலங்களில் ஜாதகருக்கு தேவையில்லாத ஒரு மோகத்தையும், ஒரு உடல் ரீதியாக நுரையீரல் சம்பந்தமான விஷயங்களையும் தந்து வருத்தங்களையும் வேதனையும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை தந்து விடுவார். கேதுவாக இருக்கும்போது அந்த தசாபுத்தி காலங்களில் தன்னுடைய அந்த 3 சீட்டு என்று சொல்லக்கூடிய சீட்டாட்டம், அதே போல் தன்னுடைய உடலில் அந்த ஃபைல்ஸ் ப்ராப்ளம், மூலம் சார்ந்த விஷயங்களையும் உடல் ரீதியான தொல்லைகளையும் கொடுத்து அந்த பாதகத்தையும் செய்து அதனால் விரயங்களையும் ஏற்படும். அப்போது அந்த சூரியனாக இருந்தால் இந்த மாதிரி அதை உடல் சார்ந்த விஷயங்களையும் உறவு சார்ந்த விஷயங்களையும் ஏற்படும். அப்போது சூரியன் பாதகாதிபதியாக இருந்தால் யாருக்கெல்லாம் அந்த தசாபுத்தி நடக்குதோ அந்த பாதகாதிபதி விஷயங்கள் சூரியனின் காரத்துவம் சார்ந்த விஷயங்களை நாம் அந்த தெய்வம், அப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலை கோயிலில் ஒரு விளக்கு போட்டு அந்த தெய்வத்தை அண்ணாமலையாரை வணங்குவதன் மூலமாகவோ, இல்லது திருவண்ணாமலையை கிரிவலம் வருவதன் மூலமாகவோ, அல்லது கோதுமையை தானம் செய்வதன் மூலமாகவோ, அல்லது தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் அந்த கிரகம் சார்ந்த விஷயங்களை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் அந்த பாதகாதிபதி தசா காலங்களில் நாம் ஏற்படக்கூடிய விரயங்களையும் வருத்தங்களையும் தவிர்த்து கொள்ளலாம். இதே சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் திருப்பதிக்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலமாகவோ, இல்லது உணவு சார்ந்த விஷயங்கள் நீர் சார்ந்த விஷயங்களை அன்னதானமாக வழங்குவதன் மூலமாகவோ நம்முடைய விரயங்களையும் வருத்தங்களையும் நீக்கிக் கொள்ளலாம். அதே போல் செவ்வாயாக இருக்கும் பட்சத்தில் பழனிமலை முருகப்பெருமானை வழங்குவதன் மூலமாகவும், அல்லது யாரேனும் ஒரு வீடு கட்டுவதற்கு செங்கல் நம்மளால் முடிந்த தொகையில் தானமாக வழங்குவதன் மூலமாகவோ சகோதர உறவுகளால் ஏற்படக்கூடிய வருத்தங்களையும் வேதனைகளையும் நீக்கிக் கொள்ளலாம். அதுவே புதனாக இருக்கும் பட்சத்தில் படிக்கும் குழந்தைகளுக்கு எழுது பொருட்களோ இல்லது விளையாட்டு உபகரணங்களை தானமாக வழங்குவதன் மூலமோ, இல்லை திருநங்கைகளுக்கு உதவி செய்வதன் மூலமாகவோ, மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்வதன் மூலமாகவோ, அல்லது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் புதன் சார்ந்த பாதகாதிபதி தசையோ புத்தியோ நடக்கும்போது அதன் விரயத்தையும் வலியிலையும் வேதனைகளையும் தவிர்த்து கொள்ளலாம். அதுவே
குருவாக இருக்கும் பட்சத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் குரு அந்த குழந்தைகள் காப்பகம் இல்லைன்னா நமக்கு வித்தைகளையும் நமக்கு கல்வியும் போதித்த குருமார்களுக்கு பணிவிடைகள் செய்வதன் மூலமும் தினந்தோறும் அவர்களுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொள்வதன் மூலமாக குரு பகவானுடைய அந்த தசாபுத்தி காலங்களில் பாதகத்தை தவிர்த்து கொள்ளலாம். அதேபோல் சுக்கிரனாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய உடன் பிறப்புகள் சுக்கிரன் சார்ந்த காரத்துவங்களுக்கும் அதை சார்ந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாச்சியார் கோயிலில் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் அதேபோல் சனி பகவானாக இருக்கும் பட்சத்தில் குச்சனூர் சனீஸ்வர வழிபாடுமாகவும் உடல் ஊனமுற்றோருக்கும் முதியோர்களுக்கும் உணவுப் பொருட்களை தானங்கள் செய்வதன் மூலமாகவும் இந்த பாதகாதிபதி செய்யக்கூடிய வேதனைகளை தவிர்த்து கொள்ளலாம். அதுவே ராகுவாக இருக்கும் பட்சத்தில் திரு நாகேஸ்வரம் வழிபாடு செய்வதன் மூலமும் வேற்று மதத்தினருக்கு உதவிகள் செய்வதன் மூலமாகவும் அந்த வருத்தங்களையும் வேதனைகளையும் தவிர்த்து கொள்ளலாம். அதேபோல் கேதுவாக இருக்கும் பட்சத்தில் காளகஸ்தி சென்று வழிபாடு செய்வதன் மூலமும் ஜீவ சமாதி சித்தர்களின் ஜீவ வழிபாடு செய்வதன் மூலமாகவும் இந்த பாதகாதிபதி தசாபுத்தி நடக்கும் காலங்களில் அந்த நம்முடைய அதனால் ஏற்படைய பாதகங்களை குறைத்து கொள்ளலாம். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த எம்முடைய குருநாதர் வாஸ்து சம்ராட் பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.